வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இந்த நாட்டுல எவ்வளவு பெரிய முரண் பாருங்க. ஒரு பக்கம் ஆபரேஷன் சிந்தூரை பத்தி இந்தியாவுக்கே அனௌன்ஸ் பண்ண 2 வீர பெண்மணிகள், ஒண்ணு கர்னல் சோஃபியா குரேஷி, இன்னொன்னு விங் கமாண்டர் வியோமிகா சிங். இவங்க 2 பேரையும் சிங்க பெண்கள்னு இந்த சங்கி கூட்டம் ஒரு பக்கம் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கு. அதுல தவறே இல்ல, அவங்க சிங்க பெண்கள் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா பெண்களை நாங்க மதிக்கிறோம் அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லக்கூடிய இதே கூட்டம் தான் இந்த போருக்கு எதிராக தங்களுடைய சொந்த கருத்துக்களை தைரியமாக சோசியல் மீடியால பதிவு பண்ண பெண்களை எப்படி நடத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு 2 உதாரணங்கள். முதல்ல தெலுங்கானால பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபசர், ஒரு கவர்மெண்ட் காலேஜை சேர்ந்த ஒரு சோசியாலஜி ப்ரொஃபசர் சுஜாதா, அவங்களுடைய Facebookல அவங்க ஒரு பதிவு போடுறாங்க. அவங்க என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபரேஷன் சிந்தூரை அவங்க விமர்சனம் பண்ணல. ஆனா என்ன சொல்லியிருக்கிறாங்க, நீங்க டெரரிஸ்ட் அட்டாக் பண்றீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இதுல அப்பாவி பாகிஸ்தானி மக்களுடைய உயிரும் போகுதே. வார் எந்த அளவுக்கு நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? இப்படிப்பட்ட ஒரு போர் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை சோசியல் மீடியால எழுப்பியிருக்கிறாங்க. உடனே இந்த பிஜேபி சங்கி கூட்டம் என்ன பண்ணிருக்கு, அந்த சோசியல் மீடியா போஸ்டை எடுத்து வைரல் பண்ணி ட்விட்டர்ல மற்ற சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ்ல ட்ரெண்ட் பண்ணி, இந்த பெண் ஒரு தேச துரோகி, தேசத்துக்கு எதிராக பேசுறாங்க, இவங்களுக்கு பேட்ரியாட்டிசம் இல்ல, இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னுட்டு அந்த காலேஜ் வாசல்ல போய் முற்றுகையிட்டு அந்த பெண்ணை தேடி போயிருக்கிறாங்க காலேஜுக்கு. அந்த ப்ரொஃபசர் எங்கன்னு கேட்டு காலேஜ் வாசல் முன்னால அந்த ப்ரொஃபசருடைய உருவ பொம்மையை எரிச்சு அவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணிருக்காங்க. எதுக்கு? வெறும் தன்னுடைய கருத்தை சோசியல் மீடியால பதிவு பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் பிரஷர் போட்டு அரசாங்கத்தை அந்த ப்ரொஃபசர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு அழுத்தத்தையும் கொடுத்திருக்குது இந்த சங்கி கூட்டம். தெலுங்கானால மட்டும்தான் நடந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலயும் நடந்திருக்கு. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி யாருடைய யூனிவர்சிட்டின்னு தெரியும், யாருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது தெரியும். தொடர்ந்து இவங்க சங்கிகளை கூப்பிட்டு வச்சு கல்விங்கிற பேர்ல மாநாடும் கருத்தரங்கமும் நடத்துறதும் நமக்கு தெரியும். கொஞ்ச நாள் முன்னால அண்ணாமலை, சீமான் எல்லாம் போய் பேசிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2 நாள் முன்னால இந்த ஃப்ராடு ஒரு ஆதீனம் ஒருத்தர் போய் பேசிட்டு வந்தாரு. அந்த மேடையில தான் வெளிப்படையாக தொப்பியும் தாடியும் போட்டிருந்தவங்க என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு பொய்ய சொன்னாரு. இந்த மாதிரி சங்கிகள் சொல்லக்கூடிய பொய்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி இந்த யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஒரு ப்ரொஃபசர் லோரா அவங்க பேரு. அவங்க வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. அதுலயும் இதே மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிருக்கிறாங்க. அதாவது, போர்ல அப்பாவி பெண்கள் குழந்தைகள்லாம் இறந்து போறாங்களே, இதை எப்படி நாம நியாயப்படுத்த முடியும்? நிறைய பொய் செய்திகள் வருதே, தொடர்ந்து இப்படி போர் நடந்துட்டு இருந்தா இது நாட்டுடைய பொருளாதாரத்தை பாதிக்காதா, இங்க இருக்கக்கூடிய மக்களை பாதிக்காதா அப்படின்னு அவங்களுடைய விமர்சனத்தை அவங்க பதிவு பண்ணிருக்கிறாங்க. வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா போட்டிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, வாட்ஸ்அப் அப்படிங்கிறது அவங்களுடைய பர்சனல் ஸ்பேஸ். அவங்க கான்டாக்ட்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் தெரியும். அப்படிப்பட்ட ஸ்டேட்டஸ பாஜகவை சேர்ந்த ஒரு சங்கி அதை எடுத்து சமூக வலைதளங்களை எக்ஸ் வலைதள பக்கத்துல போட்டு அங்க இருக்கக்கூடிய பாஜக ட்விட்டர் ஹேண்டில்ஸ் எல்லாம் டேக் பண்ணி, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியும் டேக் பண்ணி, இந்த ப்ரொஃபசருடைய கருத்துக்களை நீங்க ஆதரிக்கிறீங்களா? எங்களுக்கு ஒரு பதில் தேவை, இந்த ப்ரொஃபசர் மாதிரி நீங்களும் ஒரு தேச துரோகியா அப்படின்னு அந்த யூனிவர்சிட்டிக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. உடனே பாஜகவை சேர்ந்த அந்த எஸ்ஜி சூர்யா இவர் இதை ரீட்வீட் பண்றாரு. சங்கி ஹேண்ட்லர்ஸ் எல்லாம் சேர்ந்து இதை வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிக்கு அழுத்தம் கொடுத்து அவங்க அந்த லோரா அப்படிங்கிற அந்த ப்ரொஃபசரை இன்னைக்கு அவங்க சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன காரணம்? அவங்களுடைய பர்சனல் ஸ்பேஸ்ல, அவங்களுடைய பர்சனல் வாட்ஸ்அப்ல அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணாங்க. நம்ம நாட்டுக்கு எதிராக அவங்க எதுவும் பேசல. ஆனா அவங்களுடைய நியாயமான கருத்தை, கவலையை அவர்கள் பதிவு செய்தார்கள். இதற்கு இப்போ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்போ இந்த சங்கி கூட்டத்துக்கு சோசியல் மீடியா மேல எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸும் கண்ட்ரோலும் இருக்கு அப்படிங்கறத பாருங்க. இவங்க யாரு நமக்கு கான்டாக்ட் சர்டிபிகேட்டோ கேரக்டர் சர்டிபிகேட்டோ கொடுக்கறதுக்கு? நமக்கு தேசப்பற்று இருக்கா இல்லையாங்கிறத ஆராய்ச்சி பண்ற உரிமையை இவங்களுக்கு யாரு கொடுத்தது? நேத்து பாருங்க, வயர் அப்படிங்கிற ஒரு செய்தி ஊடகத்துடைய அவங்களோட சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ அரசாங்கம் எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி, எந்தவித விளக்கமும் கேட்காம அவுட்ரைட்டா பிளாக் பண்ணிருக்கிறாங்க. கேட்டா தேசத்துக்கு எதிராக, தேச ஒருமைப்பாட்டுக்கு எதிராக செய்தி போட்டாங்களாம். என்ன செய்தி போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஎன்என்ல வந்த ஒரு செய்தியை எடுத்து அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அதாவது, சிஎன்என்ல ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு, இந்தியாவுடைய ஒரு ரஃபேல் விமானத்தை பாகிஸ்தான் தகர்த்தியதாக பாகிஸ்தான்ல இருந்து செய்தி வருது. இத பிரெஞ்சு ஊடகங்களும் உறுதிப்படுத்திருக்கு அப்படின்னு சிஎன்என்ல ஒரு செய்தி போடுறான்.
இத மென்ஷன் பண்ணி சிஎன்என்ல இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு அப்படின்னு வயர்ல ஒரு செய்தியை போடுறாங்க. சிஎன்என்ல இந்த நியூஸ் வந்து கிட்டத்தட்ட 12 மணி நேரம் கழிஞ்சுதான் அந்த செய்தியை வயர்ல போடுறாங்க. அது மட்டும் இல்ல, சிஎன்என்ல இந்த நியூஸ் இன்னமும் அவைலபிளா இருக்கு. ஆனா இந்த வயரை மட்டும் டார்கெட் பண்ணி இந்த காரணத்துக்காக உங்களை பிளாக் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க எழுதி கேட்கறாங்க அரசாங்கத்துக்கிட்ட, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்கு எழுதுறாங்க, இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்ட் மினிஸ்ட்ரிக்கு எழுதுறாங்க, மெய்ச்சிக்கு எழுதுறாங்க, எழுதி கேட்கறாங்க, என்ன காரணத்துக்காக எங்களை பிளாக் பண்ணீங்க? இந்த செய்தி ஏற்கனவே சிஎன்என்ல வந்த செய்தியை தானே நாங்க போட்டிருக்கிறோம். அதுவும் சிஎன்என்ல இன்னும் அவைலபிளா இருக்கு. இந்தியாவில இருக்கக்கூடிய மக்கள் அந்த சிஎன்என்ல அந்த செய்தியை பார்க்க முடியுது. அப்ப நாங்க போட்டதுல மட்டும் என்ன தப்பு, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கறாங்க. அதற்கு இந்த அரசாங்கத்துக்கிட்ட பதில் இல்ல. இன்னைக்கு ஒரு சில ஊடகங்கள் மட்டுமே உண்மையான செய்திகளை இங்க பதிவு பண்ணிட்டு இருக்கு. இந்தியாவில 1000க்கும் மேற்பட்ட ஊடகங்கள் இருக்கான். இதுல 900க்கும் மேற்பட்ட ஊடகங்கள் ஏதாவது ஒரு கார்ப்பரேட்டுக்கு சொந்தமானது. இந்த கார்ப்பரேட் எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்துல பாஜகவோட கை கோத்திட்டு இருக்காங்க. அதனால அவங்க என்ன செய்தியை உங்களுக்கு கடத்தணும்னு நினைக்கிறாங்களோ அந்த செய்தி மட்டும்தான் உங்க வந்து சேரும். நீங்க என்ன விஷயத்த தெரிஞ்சுக்கணும், என்ன விஷயத்த உள்வாங்கணும் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணல, அவன் முடிவு பண்றான். உங்க மண்டைக்குள்ள என்ன செய்தியை கொண்டு வந்து புகுத்தணும் அப்படிங்கறத எங்கேயோ உட்கார்ந்துட்டு அவன் டிசைட் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு இந்தியாவில வெகு சில ஊடகங்களே உண்மையா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குது. அதுல ஒண்ணுதான் இந்த வயர் செய்தி ஊடகத்தை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். கரண் தாப்பர் அப்படிங்கிற ஒரு மிக சீனியர் ஜேர்னலிஸ்ட். அவர் பல முக்கியமான நபர்களை இதுல இன்டர்வியூ பண்ணுவாரு. இப்போ இந்த இந்தியா பாகிஸ்தான் சிச்சுவேஷனை தொடர்ந்து சத்யபால் மாலிக் முன்னாள் ஜம்மு காஷ்மீர் கவர்னரை இன்டர்வியூ பண்ணிருக்காரு. சீனியர் லாயர் துஷ்யந்த் தாவே இன்டர்வியூ பண்ணிருக்காரு. அவங்க எல்லாம் இந்த அரசாங்கத்தை நோக்கி கேள்வி எழுப்புறாங்க. ஒரு பக்கம் ஆபரேஷன் சிந்தூர்னு சொல்லி மக்களை டைவர்ட் பண்ண முயற்சி பண்றீங்களே, அடிப்படை கேள்விகளுக்கு என்னைக்கு பதில் சொல்ல போறீங்க? பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்க கூடாது, ஆனா நடந்துருச்சு. அப்படி நடக்கிறதுக்கு யார் பொறுப்பு? யாருடைய கவனக்குறைவு, யாருடைய அலட்சியம் பொறுப்பு? அப்ப யார பொறுப்பாக்கி யார் மேல் நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படிங்கிற கேள்விய வயர் மூலமா அவங்க கேக்குறாங்க. கரண் தாப்பர் கிட்ட ஏற்கனவே நரேந்திர மோடி சிஎம்ஆ இருக்கும் போது எப்படி தண்ணி குடிச்சாரு அப்படிங்கறது நமக்கு தெரியும். 2 நிமிஷம் இன்டர்வியூ. கரண் தாப்பர் சும்மா கண்ணுல விரல விட்டு ஆட்டுறாரு. அன்னைக்கு எடுத்த ஓட்டம் தான் மோடி. அதுக்கப்புறம் இன்னி தேதி வரைக்கும் ஒரு பிரஸ கூட அவர் சந்திக்கல. இடையில இந்த குஜராத் கலவரங்களை பத்தி ஒரு பிபிசி டாக்குமெண்ட்ரி வந்தது இல்லையா? அந்த டாக்குமெண்ட்ரிய வெளிநாட்டு ஊடகவியலாளர் ஒருத்தர் கேக்குறாங்க, இந்த குஜராத் கலவரங்கள்ல எதை நீங்க வித்தியாசமா பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்க, எங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு கேட்டதுக்கு மோடி என்ன தெரியுமா சொன்னாரு? மீடியாவை நான் சரியா ஹேண்டில் பண்ணாம விட்டுட்டேன், அதுதான் நான் கத்துக்கிட்ட பாடம் அப்படின்னு சொன்னார். அந்த பாடத்தை கத்துக்கிட்டதுனாலதான் 2014 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒட்டுமொத்த மீடியாவையும் கண்ட்ரோல் பண்ணி இவங்க பாக்கெட்குள்ள போட்டுட்டு திரியறாங்க. வெளிப்படையா தினம் தினம் வெறுப்பையும் வன்மத்தையும் உமிழக்கூடிய அர்னாப் கோஸ்வாமி போன்ற நபர்கள் மீது நடவடிக்கை இல்லை. அதிகாரப்பூர்வமா அரசு தரப்புல இருந்து சொல்றாங்க, பொய் செய்திகளை நீங்க போடாதீங்க, வார் ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லி சென்சிட்டிவ் கண்டென்ட்டை தயவு செஞ்சு ஏர் பண்ணாதீங்க, மக்களிடையே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு அரசாங்க தரப்புலையும் சொல்றாங்க, சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லுது. ஆனா இதெல்லாம் மீறி தினம் தினம் பொய் செய்திகள், இந்த பொய் செய்திகளை அடிப்படையா வச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மீதும் போர் வேண்டாம்னு சொல்லக்கூடியவங்க மீதும் வெறுப்பை உமிழ்றாங்க. கேட்டா நீ தேச துரோகி அப்படின்னு பட்டம் கட்டுறாங்க. இதெல்லாம் இல்லாம நேர்மையா நடக்கிறதா போடக்கூடிய ஊடகத்தை பிளாக் பண்றாங்க. வயர் எவ்வளவு ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். எவ்வளவு அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க தெரியுமா? இன்டர்நேஷனல் லெவல்ல அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ராம்நாத் கோயங்கா அவார்ட் வாங்கியிருக்காங்க. ஒரு நேர்மையான ஜேர்னலிஸ்டிக் எத்திக்ஸோட ரிப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கறதுனால தான் இவ்வளவு அவார்டு. ஆனா பாஜக இவங்களை என்ன பாடுபடுத்திருக்கு அப்படிங்கறதும் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அர்னாப் கோஸ்வாமி ரிபப்ளிக் டிவி ஆரம்பிக்கிறதுக்கு யார் ஃபண்ட் பண்ணான்னு சொன்னேன்? ராஜீவ் சந்திரசேகர். அதே ராஜீவ் சந்திரசேகர் வயர் ஊடகத்து மேல ஒரு டெஃபமேஷன் கேஸ் போட்டாரு, பொய்யான செய்திகளை போட்டாங்க அப்படின்னு டெஃபமேஷன் கேஸ் போட்டு கேஸ் கோர்ட்டுக்கு போச்சு. வயர் ஆர்கியூ பண்ணி அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தது. கேஸ தூக்கி வெளியில போட்டுருச்சு சுப்ரீம் கோர்ட். அதே மாதிரி அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷா இதே வயர் ஊடகத்து மேல கேஸ் போட்டார். ஏன்னா
வயர்ல ஒரு ஆர்டிக்கல் எழுதான். அமித்ஷா உள்துறை அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் ஜெய்ஷாவுடைய சொத்து 16,000 மடங்கு உயர்ந்திருக்கிறது. 1-2 மடங்கு இல்லைங்க, 16,000 மடங்கு உயர்ந்திருக்கிறது அப்படின்னு தரவுகளோட செய்தி போட்டோம். உடனே கோர்ட்ல போய் கிரிமினல் டெஃபமேஷன் சூட் போட்டாரு அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷா. இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு கேஸ். அந்த கேஸை எதிர்கொண்டுட்டு இருக்கு அந்த வயர் நிறுவனம். உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட், யோகி ஆதித்யநாத்தோட கவர்மெண்ட் அவங்க மேல கேஸ் போட்டது. பொய்யான செய்திகள் சொல்றாங்க, தவறான செய்திகள், பொய்யான செய்திகள்ல, தவறான செய்திகள்ல அரசாங்கத்தை கேள்வி கேட்கிறார்கள், அரசாங்கத்தை விமர்சனம் செய்கிறார்கள். இதுதான் இவங்களுக்கு பிரச்சனை. அப்ப இதெல்லாம் பார்க்கும்பொழுது அடிப்படை கேள்விகள் என்ன தெரியுமா? ஒரு ப்ரொஃபசர் தன்னுடைய வாட்ஸ்அப் சோசியல் ஸ்டேட்டஸ்ல ஒரு பதிவு போடுறாங்க. அது அவங்களுடைய பிரைவேட் ஸ்பேஸ், அவங்களுடைய பர்சனல் லிபர்ட்டி, அவங்க ஒப்பீனியனை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக எல்லா அடிப்படை உரிமையும் இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அதை எடுத்து சோசியல் மீடியால போட்டு அந்த ப்ரொஃபஸரோட போட்டோவை எடுத்து போட்டு அந்த ப்ரொஃபஸரோட டீடைல்ஸை எடுத்து போட்டு சோசியல் மீடியால அந்த பெண்ணுக்கு எதிராக ஒரு வெறுப்பை இவங்க விதைக்கிறாங்க. இந்த ஒட்டுமொத்த சங்கிமும் கூட்டமும் சேர்ந்து அதை வைரல் பண்ணுது. இது மூலமா அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா நீங்க பதில் சொல்லுவீங்களா? இல்ல அந்த குடும்பத்தை காப்பாத்த நீங்க முன்னால நிப்பீங்களா? அப்போ ஒரு பக்கம் இந்த மாதிரி ஐஎன்பி ஆக்ட், ஐடி ஆக்ட், இது எல்லாத்தையும் மாத்தி எல்லாத்தையும் பார்லிமெண்ட்ல எந்த விதமான டிபேட்டோ டிஸ்கஷனோ இல்லாம பாஸ் பண்ணிட்டு பாரதிய நியாய சங்கீதா, சுரக்ஷா சங்கீதா அப்படின்னு புதுசா எல்லாத்தையும் மாத்தி இன்னைக்கு எந்த வித கேள்வியும் கேட்க முடியாத அளவுக்கு நம்ம வாயை அடைச்சு போடுறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. நீங்க விருப்பப்பட்டு உங்க வாட்ஸ்அப்ல ஒரு பர்சனல் மெசேஜ் கூட யாருக்கும் அனுப்ப முடியாது. ஏன்னா இப்ப ரீசெண்டா வந்த அமெண்ட்மெண்ட் மூலமா இது எல்லாத்தையும் வேவு பார்க்கக்கூடிய உரிமை அரசாங்கத்துக்கு இருக்குது அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. நத்திங் இஸ் பர்சனல் எனிமோர். உங்க பெட்ரூம்ல கேமரா வச்சு மட்டும்தான் பார்க்கல, அதை தவிர எல்லாமே பண்றாங்க. உங்க இமெயில் ஆக்சஸ் பண்ணலாம், உங்க சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம், உங்க பேங்க் அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணலாம். எல்லா இன்ஃபர்மேஷனும் இன்னைக்கு அரசு கையில இருக்கு. உங்களை தொடர்ந்து கண்காணிப்பார்கள். அரசாங்கத்துக்கு எதிராக லேசா ஒரு வார்த்தை நீங்க பேசுறீங்கன்னா கூட உங்க மீது நடவடிக்கை பாயும். இதுதான் ஒரு ஜனநாயக நாடா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கணும். இன்னைக்கு உங்க பர்சனல் வியூஸ சொன்னீங்கன்னா உங்களை ஆன்டி நேஷனல், தேச துரோகின்னு பிராண்ட் பண்றாங்க. உங்களுக்கு கான்டாக்ட் சர்டிபிகேட், கேரக்டர் சர்டிபிகேட் கொடுக்கறாங்க. இவங்க யாரு? நம்மள தேச பற்றாளர்களா இல்லையான்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இன்னைக்கு போரில் உயிரை இழந்த ராணுவ வீரர்களின் மனைவிகள், விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் எது தெரியுமா? முதல்ல பஞ்சாப், 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. அத்தனை வீரர்களை நம்ம நாட்டுல இருந்து நாட்டுக்காக, தேசத்துக்காக நம்ம தியாகம் பண்ணியிருக்கோம். இருக்கிறதுலே கம்மியா எங்க தெரியுமா இருக்கு? குஜராத்ல. இந்த கூட்டம் தான் நமக்கு தேசபக்தியை பத்தி இங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கு. இதுல அடிப்படை பிரச்சனை என்ன தெரியுமா? பாஜகவை விமர்சனம் பண்ணா அது தேசத்தை விமர்சனம் செய்வதற்கு சமம் அப்படிங்கிற ஒரு லெவல்ல கொண்டு நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு ஆளும் அரசை நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க தேச துரோகி. பெஹல்காம்ல தீவிரவாத தாக்குதல் நடந்ததே, நீங்க தானே சொன்னீங்க காஷ்மீர் அமைதியான மாநிலம்னு. நீங்க சொல்லதை நம்பி தானே இவ்வளவு டூரிஸ்ட் அங்க வந்தாங்க. அப்ப பாதுகாப்பை நீங்க தானே உறுதி செய்திருக்கணும். பாதுகாப்பு யார் கீழே வருது? உள்துறை அமைச்சகம் கீழே வருது. அங்க லோக்கல்ல இருந்த ஆர்மி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, லோக்கல்ல இருந்த போலீஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, உள்துறை அமைச்சகம் என்ன பண்ணிட்டு இருந்தது? இந்த பாதுகாப்பை ஏன் நீங்க உறுதி செய்யல? அங்க ஏன் போலீஸ் செக் போஸ்ட் இல்ல? அங்க எப்படி தீவிரவாதிகள் ஒரு வாரம் முன்னாலே லொகேஷன் எல்லாம் ரெக்கே பண்ணி ஆயுதங்களோட அங்க 27 பேரை சுட்டுட்டு போயிருக்கிறாங்கன்னா எப்படி அவங்களால முடிஞ்சது? செக்யூரிட்டி லாப்சஸ் எங்கெங்க நடந்தது? அதுக்கு யார் யார் பொறுப்பு? அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இந்த கேள்வி எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா இதெல்லாம் ஆளும் அரசை நோக்கி கேட்கக்கூடிய கேள்விகள். நியாயமா ஊடகங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள், அர்னாப் கோஸ்வாமி போன்றவர்கள் கேட்க வேண்டிய கேள்விகள். அதெல்லாம் இன்னைக்கு யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ட் யூடியூப் ஜேர்னலிஸ்ட் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த கேள்விகள்லாம் நீங்க அரசை நோக்கி வச்சீங்கன்னா தேச துரோகி, தேசத்துக்கு எதிராக கேள்வி கேட்கிறாங்க.
இன்னைக்கு நம்ம சோல்ஜர்ஸ் அங்க வீரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆபரேஷன் சிந்தூர் நடந்துட்டு இருக்கு. நான் கேக்குறேன், 26 பெண்களுக்காக ஆபரேஷன் சிந்தூர் நீங்க நடத்துறீங்க. இந்த பதட்டமான சூழ்நிலையில நம்ம நாட்டை சேர்ந்த வீரர்கள் அங்க வந்து வீர மரணம் அடைஞ்சா அந்த பெண்களோட சிந்தூருக்கு யார் பதில் சொல்ல போறாங்க? அந்த குடும்பம் இல்லையா? அது உயிர் இல்லையா? அந்த உயிர் பாதிக்கப்படாதா? அந்த குடும்பம் பாதிக்கப்படாதா? அவங்களுடைய எதிர்காலம்னு ஒண்ணு இருக்குல்ல. இன்னைக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தாக்குதல் நடந்திருக்குங்க. 2 குழந்தைகள் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த குடும்பங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? கேட்டா போர்னு நடந்தா கொலாட்ரல் டேமேஜ் அப்படிங்கிறது நடக்கதான் செய்யும் அப்படின்னு இதையும் நியாயப்படுத்த முயற்சி பண்ணுது இந்த கூட்டம். பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்ல இந்தியா இறங்கி 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 159வது இடத்துக்கு வந்துருச்சு. 180 நாடுகள்ல நமக்கு கீழே இருக்கக்கூடிய நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா ஜனநாயக நாடுகள் இல்ல, எல்லாம் ஃபண்டமெண்டலிஸ்ட், மத ரீதியாக நாட்டை வழி நடத்தியவர்கள். அவங்க எல்லாம் லாஸ்ட் ஸ்பாட்ல இருக்கான். நாம 159வது இடத்துல இருக்கோம். ஆனா உலகத்திலேயே மிகப்பெரிய டெமோக்ரசி அப்படின்னு நம்மளதான் சொல்லிக்கிறோம். அர்னாபுக்கு சண்டே கூட ஓவர் நைட் ஒர்க் பண்ணி சுப்ரீம் கோர்ட் பெயில் கொடுக்குது. ஆனா எத்தனை பத்திரிகையாளர்கள் பெயில் கிடைக்காம சித்திக் கப்பான் போன்றவர்கள் எத்தனை வருஷம் உள்ள இருந்தாங்க? சித்திக் கப்பான் செஞ்ச தப்பு என்ன? உத்தரப்பிரதேஷ்க்கு போனாரு, நியூஸ கவர் பண்ண போனவர் நியூஸ கவர் கூட பண்ணல, ஆர்டிகிள் கூட எழுதல, யூஏபிஏ சட்டத்துல தூக்கி உள்ள வச்சாங்க. கௌரி லங்கேஷ், கல்புர்கி உயிரி போச்சுங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத பிரிவிலேஜ் இந்த அர்னாப் கோஸ்வாமி போன்ற வல்ச்சர்ஸ்க்கு கிடைக்குது. ஒரு சின்ன கிளிப்பிங் ஒண்ணு போடுறேன். 1962ல இந்தியா சைனா வார் நடக்கும் பொழுது பேரறிஞர் அண்ணா ஆல் இந்தியா ரேடியோல பேசினது. அதுல ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா சொல்றாரு. A peace loving country does not mean a land of cowards. அமைதியை விரும்புறோம் அப்படிங்கிறதுக்காக நாம கோழைகள் அப்படின்னு அர்த்தம் கிடையாது, பண்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஒரு சமூகத்துல வாரோ வயலன்ஸோ எந்தவித நன்மையும் கொண்டு வராது அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கிட்ட மெச்சூரான பீப்புள்னு அர்த்தம். நம்ம எல்லாருக்குள்ளேயுமே 2 விலங்குகள் வாழ்ந்துட்டு இருக்கு. ஒரு விலங்கு உண்மை, அன்பு, நேசம், பாசம், மனிதம் இது போன்ற குணங்களை தாங்கிய விலங்கு. இன்னொரு விலங்கு பொய், பொறாமை, வன்மம், ஈகோ இது போன்ற குணங்களை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய விலங்கு. இந்த 2 விலங்குகளுக்கும் கான்ஸ்டன்டா வார் நடந்துகிட்டே இருக்கும், நமக்குள்ள போர் நடந்துகிட்டே இருக்கும். அந்த போர்ல எந்த விலங்கு ஜெயிக்கும்? எந்த விலங்குக்கு நாம தீனி போட்டு வளர்க்கிறோமோ அந்த விலங்கு தான் ஜெயிக்கும். இன்னைக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பொய், பொறாமை, வன்மம், ஈகோ இதெல்லாம் தாங்கி நிக்கக்கூடிய விலங்குக்கு இந்த கோதி மீடியா தினம் தினம் தீனி போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கு. அன்பு, நேசம், பாசம், ஒற்றுமை, மனிதம் இந்த பண்புகள்லாம் மெல்ல மெல்ல மனசுல இருந்து அழிஞ்சு போயிட்டு இருக்கோ அப்படிங்கிற பயம் ஏற்படுது. வன்மத்தை மட்டுமே ஏந்தக்கூடிய சங்கி விலங்குகளை உருவாக்கிட்டு இருக்கு இந்த அரசும் மீடியாவும் சேர்ந்து. இது எப்படி நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் சொல்லுங்க? இந்த சிச்சுவேஷனை பயன்படுத்தி ஒரு வார் ஹிஸ்டீரியாவை ஏற்படுத்தி பல பொய் செய்திகளை உங்களுக்கு கடத்தி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நேஷனலிசம் அப்படிங்கிற இந்த போலி நேஷனலிசம் இருக்கு இல்லையா, அதற்கு தீனி போடுவார்கள். உண்மையான தேசபக்தி என்ன தெரியுமா? மூச்சுக்கு 300 தடவை பாரத் மாதா கி ஜெய் சொல்றதுல இல்ல. உண்மையிலேயே அந்த பாரத் மாதா நல்லா இருக்கணும், முன்னேறணும், ஆரோக்கியமா இருக்கணும், அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா? அதுதான் உண்மையான தேசபக்தி. இப்ப சொல்லுங்க, நாம தேசபக்தர்களா இல்ல இந்த சங்கி கூட்டம் தேசபக்தர்களா?